கருத்து கணிப்பு முடிவுகள். ரேஸில் முந்துவது யார்? தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பத்தி பலவிதமான கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு இருக்கிறதால எது சரியானதுன்னு புரியாம எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்களாம். ஆனா முக்கியமான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் இந்த முறை மூச்சு விடாம இருக்கிறதுக்கு பின்னால பெரிய கவனிப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்ற முக்கியமான விஷயங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரா இருக்காம். பெண்கள் பாதுகாப்பு, போதை பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, வரி சுமை மாதிரியான விஷயங்கள்ல மக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில இருக்காங்க அப்படின்னு ஏறக்குறைய எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுதான். என்னதான் நலத்திட்டங்கள் பத்தி பேசினாலும் அதையெல்லாம் மிஞ்சி இந்த பிரச்சனைகள் தான் மக்கள் மனசுல நிக்கிறதா கருத்து கணிப்புகள் மூலமா தெரிய வருதாம். களப்பணிகள்ல ஆளுங்கட்சி தீவிரம் காட்டினாலும் பிரச்சாரத்துல எதிர்கட்சிகள் முன்வைக்கிற கடுமையான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில பேசப்படுதுன்னு சொல்றாங்க. இலை கட்சி, விசில் கட்சி, தமிழர் கட்சின்னு மும்முனை தாக்குதலை சமாளிக்க முடியாம தேர்தல் களத்துல ஆளுங்கட்சி திணறிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. 3 தரப்பு செய்யற கடுமையான பிரச்சாரத்தால மக்கள் மத்தியில ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை உருவாகி இருந்தாலும் அந்த வாக்குகளை யார் அறுவடை செய்வாங்கன்னு கணிக்க முடியலையாம். பொதுவா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற மனநிலை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இருக்கிறதால இது இலை கட்சிக்கு சாதகமா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. விசில் கட்சிக்கு இளைஞர்களோட ஆதரவு எக்கச்சக்கமா இருந்தாலும் அந்த ஓட்டுகள்லாம் சீட்டுகளா மாறுமா அப்படிங்கறது கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விசில் கட்சிக்கு சுமார் 20% இருந்து 25% வரை வாக்குகள் கிடைச்சா கூட அது மற்ற கட்சிகளோட வெற்றி வாய்ப்பை பாதிக்குமே தவிர அந்த கட்சி வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்குமாங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த தேர்தல்ல யாருக்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கும்னு கருத்து கணிப்பு ஏஜென்சிகளால கணிக்க முடியலையாம். பொதுவா இதுவரைக்கும் வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள்ல இருந்து இலை கூட்டணி ரேஸ்ல முந்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது.